நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரங்களை பற்றி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். இருந்தாலும் நட்சத்திரத்துக்குன்னு உண்டான கோவில்கள்ங்க, அந்த கோவில்களில் அந்த நட்சத்திரங்களோட குறிப்பிட்ட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நட்சத்திர கோயில்களுக்கு நம்ம பிறந்த நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. அப்படி போக முடியலையா, வருஷம் ஒரு தடவை இல்லை வருஷம் ஒரு தடவை போக முடியலையா, வாழ்நாளில் ஒரு தடவையாவது நம்மளோட பிறந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. இது எல்லா ஜோதிடர்களுமே இந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோவில்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது டீப்பாக தெரியல, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் வந்துருந்துச்சுங்க. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான கோவில்கள் என்ன, அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோங்க. ஓகே, அது உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. கட்டாயம் உங்களோட வீட்டில் அந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தொடங்கும் போதே இந்த கோவில்களுக்கு போயிட்டு தொடங்கும் போது இன்னுமே அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் என்ன, அங்கே என்ன சிறப்பு, அங்கே என்ன மாதிரியான பண்டிகைகள்லாம் கொண்டு வர்றாங்க, அந்த கோவில்களோட வரலாறு என்ன, அங்க பிரார்த்தனை முறைகள் எப்படி இருக்கும், கோயில்கள் திறந்திருக்கக்கூடிய நேரம் என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட கான்டாக்ட் நம்பர் என்ன, இந்த மாதிரி தெளிவா இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போறோம். கட்டாயம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து உங்களோட நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு அந்த இறைவனோட அருளை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முதல் நட்சத்திரங்க, 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க 2 கோவில்கள் இருக்குங்க. என்ன அப்படின்னா கலைவாணி ஸ்ரீ சரஸ்வதி கோவில் கூத்தனூர்ல இருக்கு. சரஸ்வதி கோவில்னு சொல்லுவோம் இல்லைங்க, காமனா எல்லாருமே படிப்புக்கான கடவுள் சரஸ்வதி தேவின்னு சொல்லுவோம். படிக்கக்கூடிய மாணவர்களை ஒவ்வொரு பெற்றோரும் அங்க கூத்தனூர் சரஸ்வதி கோவில் கூட்டு போயிட்டு வராங்க. அதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கான முதல் கோவிலுங்க. இன்னொரு கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருத்துறைப்பூண்டியில இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர் திருத்துறைப்பூண்டி அப்படின்ட்டு இந்த 2 கோவிலும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள்ங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா கூத்தனூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியோட கோவிலை பத்தின ஒரு வரலாறு பார்ப்போங்க. முதல்ல இது எங்க இருக்கு, இதோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம் வட்டத்துல பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த கூத்தனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், அதுல சரஸ்வதி கோவில் இருக்கு. இந்த கோயிலுக்குன்னு ஒரு தல வரலாறு அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா முன்னொரு காலத்துல பிரம்மாவும் சரஸ்வதி தாயும் ஒரு சாபத்தின் காரணமாக இங்க பூமியில பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரம் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால இவங்க பாத்தீங்கன்னா ஒரே பெற்றோர் தாய் தகப்பனுக்கு குழந்தைகளாக அண்ணன் தகங்கையா பிறந்துடுறாங்க. அப்படியே வளர்ந்துட்டு வர்றாங்க. வளர்ந்துட்டு அந்த திருமண வயதை எட்டும் போதுதான் அவங்க நம்ம நம்ம பிரம்மாவும் சரஸ்வதியும் நம்ம கணவன் மனைவி இங்க ஒரு வயிற்றுல பிறந்தாச்சு, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது முனிவரோட அருளால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கன்னி தெய்வமா சரஸ்வதியா கல்விக்கான கடவுளா நீங்க இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. அதனால இந்த கூத்தனூர்ல சரஸ்வதி அம்மா கன்னி தெய்வமாக அருள் பாலிக்கிறார். அது எதுக்காக, குறிப்பா கல்விக்காகவும் பேச்சு கலைக்காகவும். நிறைய பேர் பேச்சு வராம இருக்கிறவங்கள இங்க கூட்டிட்டு அந்த கூத்தனூர் சரஸ்வதி கோயில்ல பேசுறதுக்காக பிரார்த்தனைகள் நிறைய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க சரஸ்வதி தெய்வம் வெண்மை நிறை ஆடை உடுத்திருக்காங்க. எதனால அவங்க வெண்மை நிறை ஆடை கலரோட ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க, அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக தான் அவங்க வெண்மை நிறை ஆடையை தரிச்சிருக்கிறதா ஒரு நம்பிக்கைங்க.
அது மட்டும் இல்லாம சரஸ்வதி தேவி இங்க இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரஸ்வதி நதி இங்க வந்து அவங்கள பார்க்க வருது. அப்ப இங்க வந்து அவங்க ருத்ர கங்கை அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுறாங்க. அது நாளுக்கு நாள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரிசிலாறு அப்படிங்கிற பெயர்ல அந்த நதியானது அழைக்கப்படுதுங்க. இந்த அரிசிலாறுல பாருங்க இப்ப வந்து பித்ரு தர்ப்பணம் பூஜை அப்படிங்கிறது இங்க சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு வரலாறும் இருக்குங்க. இரண்டாவது ராஜராஜ சோழன் தனது அவை புலவரான கூத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து தானமா கொடுத்தனால அவரோட பாடலோட பெருமைய வந்து அவருக்கு வந்து பறைசாற்ற விதமா இந்த இருக்கக்கூடிய இந்த ஊரை பூந்தோட்டம் கிராமம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியாவை கொடுத்திருக்காங்க. கூத்தருக்கு கொடுத்தனால இது வந்து கூத்தனூர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு காரண கதையை வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாருங்க மகாகவி பாரதியார் அடிக்கடி இங்க சரஸ்வதி தேவியை வந்து வழிபட்டதாகவும் இங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. இந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒற்றை பிரகாரம் மட்டும்தான். இந்த ஒற்றை பிரகாரத்துல பாருங்க விநாயகர் இருக்காருங்க, நாகர் இருக்காரு, பிரம்மா இருக்காரு, பிரம்மபுரீஸ்வரரா வந்து சிவபெருமான் இருக்காரு, தண்டாயுதபாணியா முருகன் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒட்டக்கூத்தருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தனியா சிலை இருக்குங்க. சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு அன்ன வாகனம் இருக்கு. இங்க மிக முக்கியமா நர்த்தன விநாயகர் வந்து நர்த்தன வடிவத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் பக்கத்துல பாருங்க ஒரு மாப்பிள்ளை சுவாமி கோவில் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணும்போது திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. சரி, இது வந்து நம்ம எப்படி வந்து பிரார்த்தனை பண்ணலாம் இங்க அப்படின்னு பார்த்தோம்னா அம்மனுக்கு அதாவது சரஸ்வதி தேவிக்கு தேன், பால், திராட்சை இது மூணும் வாங்கி கொடுத்து நம்ம வந்து சாமிக்கு வந்து பிரார்த்தனை வைக்கலாங்க. அடுத்து இங்க திருவிழா எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் நவராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பா வந்து ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கிறது நடக்குது. அதே மாதிரி பௌர்ணமி நாள்ல பாருங்க மூல நட்சத்திரத்துல மாதம் இங்க வழிபாடு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சிறப்பா தமிழ் வருட பிறப்பு அந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 48 நாளுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்சார்ச்சனை விழா வந்து நடக்குதுங்க. இது வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து கோயில் சரிங்க இந்த கோவில் வந்து எப்ப திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் பிற்பகல் 12 மணி வரைக்கும் வந்து நடை திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை வந்து சாயந்தரம் எப்போ வந்து ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க சாயந்தரம் 4 மணில இருந்துங்க நைட்டு வந்து 9 மணி வரைக்கும் கோயில் வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 9976215220. இன்னொரு தடவை சொல்றேன், 9976215220. இது ஒரு நம்பரு. அது மட்டும் இல்லாம 914366273050 இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க ஏதாவது பிரார்த்தனைகள்லாம் வைக்கணும்னா அதுக்கான வழிமுறைகளை நீங்க இந்த ஃபோன் நம்பர்ல கேட்டுட்டு கூட நீங்க அந்த கோவிலுக்கு போய் உங்களோட பிரார்த்தனைகளை வந்து வச்சுட்டு வரலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ்நாள்ல ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். குறிப்பா அஸ்வினி நட்சத்திரத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா இங்க போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. இந்த கோவிலுக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா அஸ்வினி வந்து கேதுவோட நட்சத்திரம்னால உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க இங்க போய் வழிபாடு பண்ணும்போது உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை.